வெல்கம் பேக் டு வித்யாலட்சுமி யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டமேட்டிக் அனலைசிஸில் அடுத்த சால்ட்டான அமோனியம் புரோமைடை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அமோனியம் புரோமைடில் புரோமைடு இஸ் ஆனயானிக் ரேடிக்கல், அமோனியம் இஸ் கேட்டயானிக் ரேடிக்கல். ஓகேங்களா? ஸோ இது செய்யறதுக்கு ஆக்சுவலாக நம்ம சோடியம் கார்பனேட் எக்ஸ்ட்ராக்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஆல்ரெடி உங்களுக்கு டைம் இழுக்கும் வீடியோவில் அப்படின்றதால நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கிராம் ஆஃப் கிவன் சால்ட் எடுத்து அதில் 3 கிராம் ஆஃப் அப்ராக்சிமேட்லி தான், கரெக்டாக வெயிட் போட்டு நம்ம சரியாக செய்யணும்னு இல்லை, 1 கிராமுக்கு அப்ராக்சிமேட்டில் 1 ஸ்பூன் போட்டுங்க. 3 கிராம் ஆஃப் சோடியம் கார்பனேட் போட்டு 20 ml வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணி கூல் பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஃபனலில் ஃபில்டர் பேப்பரை இன்செர்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணும். அந்த ஃபில்டரேட் சொல்யூஷனை நம்ம என்ன சொல்யூஷன் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் கார்பனேட் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லணும். ஆக்சுவலாக ப்ரொசீஜர் பிரகாரம் ப்ரிப்பரேஷன் ஆஃப் சோடியம் கார்பனேட் எக்ஸ்ட்ராக்டே 2 மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இப்போ எப்படி தியரிட்டிக்கலாக சொன்னனோ அதையே நீ எழுதணும். ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த சொல்யூஷனுக்கு பேர் தான் சோடியம் கார்பனேட் எக்ஸ்ட்ராக்ட். ஸோ சோடியம் கார்பனேட் எக்ஸ்ட்ராக்ட்ஸை ஃபியூ ட்ராப்ஸ் எடுத்துக்கணும். ஸோ ஃபியூ ட்ராப்ஸ் எடுத்துட்டு அதில் நீங்கள் கான்சன்ட்ரேட்டட் டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணணும். கான்சன்ட்ரேட்டட் இல்லை, டைல்யூட். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பொங்கி அந்த சொல்யூஷன் டர்ன்ஸ் கிளியர் சொல்யூஷனாக மாறும். கிளியர் சொல்யூஷனாக மாறும்போது அதில் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் நைட்ரேட் சொல்யூஷனை ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணும்போது நமக்கு லைட்டான பேல் எல்லோ கலர் ஃபார்ம் ஆகும். ஆக்சுவலாக ரொம்ப கிளியராக இருக்காது, ரொம்ப பேல். ஸோ இப்போ கலரோட இன்டென்சிட்டி நமக்கு ரொம்ப கிளியராக தெரியாது. லைட்டாக அடியில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் விட்டிங்க அப்படின்னா டெபாசிட் ஆகும். ஸோ இதை எதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோமைடை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான டெஸ்ட். ஸோ அடுத்து நமக்கு இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்டயானிக் ரேடிக்கல், அமோனியம். ஸோ அமோனியத்தை கன்ஃபார்ம் பண்ணுற டெஸ்ட்டுக்கு அனதர் டெஸ்ட் டியூப் எடுத்து அதில் கொஞ்சமாக பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். ஒரிஜினல் சொல்யூஷன் நிறைய வீடியோவில் நாங்கள் சொல்லியிருப்போம் இல்லையா, ஒரிஜினல் சொல்யூஷன் சால்ட் ப்ளஸ் வாட்டர். ஸோ இந்த மாதிரி கிளியராக நமக்கு சொல்யூஷனாக மேக் ஆனதுக்கப்புறம் அதில் என்ன ரியேஜென்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா, நெஸ்லெஸ் ரியேஜென்ட்டை ஆட் பண்ணணும். ஸோ ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் நெஸ்லெஸ் ரியேஜென்ட்டை நீ ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போதே நமக்கு என்ன கலர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட் ப்ரௌன் ஆர் ரெட்டிஷ் ப்ரௌன் கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு சாக்லேட் ப்ரௌன் கலர் வரும். ஸோ அதை இன்னும் நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணும்போதே நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் இன்னும் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல சாக்லேட் ப்ரௌன் கலர் வரும். ஸோ இது எதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமோனியத்தை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான டெஸ்ட். அப்போ நமக்கு கிவன் சால்ட் என்னன்னா, அமோனியம் புரோமைட், அனயானிக் ரேடிக்கல் புரோமைட், கேட்டயானிக் ரேடிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியம். ஓகேங்களா? ஸோ அப்போ ரிப்போர்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் புரோமைட், திஸ் இஸ் அமோனியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ எவ்ரிவன்.